ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆசிரியர் சீடர் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு சிறந்த ஆசிரியர்களையும் சீடர்களையும் அந்த மாணாக்கருக்கும் அந்த குருவுக்கும் இருந்த உறவு முறையையும் பார்த்த வகையில் இறுதியாக விஸ்வாமித்திரரையும் ராமரையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியுடன் இந்த சீரியல் முடிய இருக்கின்றது. சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இன்றைய பிரேயர் சாங் இஸ் ஆன் லார்ட் ராமா. இரு கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்திய தெய்வமே கோதண்ட ராமா. இரு கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்திய தெய்வமே கோதண்ட ராமா. வான்மீக வண்ணா மன்னாதி மன்னா வானோர் புகழும் வீராதி வீராம். வான்மீக வண்ணா மன்னாதி மன்னா வானோர் புகழும் வீராதி வீராம். ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜெய ஜெய ராமா. ரகுகுலோத்தமா சுந்தர புருஷாம் ராவண சம்ஹார ராஜா ராமா. ரகுகுலோத்தமா சுந்தர புருஷா ராவண சம்ஹார ராஜா ராமா. ராஜீவலோச்சன ராഘவ ராமா தசரத ராமா தனுஜ விராமா. ராஜீவலோச்சன ராഘவ ராமா தசரத ராமா தனுஜ விராமா. ஜய ஜய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜய ஜய ராமா. சாக்கித்த ராமா சர்க்குண ராமா கௌசல்ய ராமா கருணை கடலே. சாக்கித்த ராமா சர்க்குண ராமா கௌசல்ய ராமா கருணை கடலே. அனந்த ராமா அயோத்திய ராமா அச்சுத ராமா ஆனந்த ராமா. அனந்த ராமா அயோத்திய ராமா அச்சுத ராமா ஆனந்த ராமா. ஜய ஜய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜய ஜய ராமா. பாதம் பட்டதும் பொன்னான அகலிகை பத்தீர்த்த பாவன பட்டாபிராமா. பாதம் பட்டதும் பொன்னான அகலிகை பத்தீர்த்த பாவன பட்டாபிராமா. பாதம் பணிந்தோம் தஞ்சம் என்று பரமதயாளா தயை புரிவாயே. பாதம் பணிந்தோம் தஞ்சம் என்று பரமதயாளா தயை புரிவாயே. ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜெய ஜெய ராமா. சீதா தேவி மனதிலே என்றும் குடிகொண்டவனே சீதாராமா. சீதா தேவி மனதிலே என்றும் குடிகொண்டவனே சீதாராமா. சாந்த ஸ்வரூபா ஸ்ரீராமச்சந்திரா சுக்ரீவனுக்கு உத்தம நண்பா. சாந்த ஸ்வரூபா ஸ்ரீராமச்சந்திரா சுக்ரீவனுக்கு உத்தம நண்பா. ஜய ஜய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜய ஜய ராமா. கருணாமூர்த்தி கமல கண்ணா காலம் போற்றும் காந்தி ஸ்வரூபா. கருணாமூர்த்தி கமல கண்ணா காலம் போற்றும் காந்தி ஸ்வரூபா. அவனே காக்கும் ஆதர்ச ராமா பாதம் பணிந்தோம் அயோத்திய ராமா. அவனே காக்கும் ஆதர்ச ராமா பாதம் பணிந்தோம் அயோத்திய ராமா.
ஜெய ஜெய ராம ஜானகி ராம ஜானகி ராம ஜெய ஜெய ராம ராமாயணத்து நாயகன் வீரன் ரவி குலவாசராகவ ராம ராமாயணத்தின் நாயகன் வீரன் ரவி குலவாசராகவ நாம வைதேகி பிரியானந்தன ராம விஸ்வாமித்ர பிரியதம ராம வைதேகி பிரியா நந்தன ராம விஸ்வாமித்ர பிரியதன ராம ஜெய ஜெய ராம ஜானகி ராம ஜானகி ராம ஜெய ஜெய ராம தஞ்சம் என்போரை காக்கும் ராம ஆஞ்சநேயருக்கு அருளிய ராம தஞ்சம் என்போரை காக்கும் ராம ஆஞ்சநேயருக்கு அருளிய ராம பஞ்சம் இல்லாத நெஞ்சம் தனிலே குடிகொண்டவனே கல்யாண ராம பஞ்சம் இல்லாத நெஞ்சம் தனிலே குடிகொண்டவனே கல்யாண ராம ஜெய ஜெய ராம ஜானகி ராம ஜானகி ராம ஜெய ஜெய ராம ராம நாமத்தை உச்சரித்தாலே துணிகள் கீழும் மோட்சம் கிடைக்கும் ராம நாமத்தை உச்சரித்தாலே துணிகள் கீழும் மோட்சம் கிடைக்கும் புண்ணியம் தரும் இந்த புனித நாமத்தால் பஞ்ச பாவங்கள் பறந்தே போகும் புண்ணியம் தரும் அந்த புனித நாமத்தால் பஞ்ச பாவங்கள் பறந்தே போகும் ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா ஜானகி ராமா ஜெய ஜெய ராமா முக்தியளிக்கும் ஸ்ரீராமச்சந்திரா முதலே முடிவே ஸ்ரீராமச்சந்திரா முக்தியளிக்கும் ஸ்ரீராமச்சந்திரா முதலே முடிவே ஸ்ரீராமச்சந்திரா சக்தி தெய்வமே ஸ்ரீராமச்சந்திரா சரணம் சரணம் ஸ்ரீராமச்சந்திரா சக்தி தெய்வமே ஸ்ரீராமச்சந்திரா சரணம் சரணம் ஸ்ரீராமச்சந்திரா ஜெய ஜெய ராம ஜானகி ராம ஜானகி ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜானகி ராம ஜானகி ராம ஜெய ஜெய ராம. நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்து கம்பனுக்கு ஒரு புகழ் மாலை. வாழ்வார் தரு வெண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்த்து பெற தாழ்வார் உயர புலவோர் அக இருள்தான் அகல போழ்வார் கதிரின் உதித்த தெய்வ புலமை கம்ப நாட்டு ஆழ்வார் பதத்தை சிந்திப்பவர்க்கு யாதும் அரியது அன்றே. கம்பனுடைய பாடல்கள் என்ன சாதிக்கின்றன என்பதற்கு இந்த புகழஞ்சலி ஒரு உதாரணம். வாழ்வார் தரு வெண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்த்து பெற இறை பரம்பொருளை பற்றிய தன்னுடைய கவிதை நூலில் அந்த தன்னுடைய செய்நன்றி பாராட்டுதலை மறக்காமல் சடையப்ப வள்ளலை தன்னுடைய இலக்கியத்திலே வாழ்த்து பெற தாழ்வார் உயர கம்பன் தாழ்ந்தோர்களை தன்னுடைய இலக்கியத்திலே சொல்கின்ற பொழுது அவ்வளவு உயர்த்தி பேசுகின்றார். அது குகனாகட்டும், சுக்கிரீவனாகட்டும், சபரியாகட்டும், எல்லா விதத்திலும் பிறப்பிலும் கல்வியிலும் மற்றவற்றிலும் இவர்கள் உயரிய நிலையை அடையாது இருந்த போதிலிருந்தே அவர்கள் செய்த தவத்தையும் அவர்களுடைய பண்பின் நலன்களையும் மிகவும் உயர்த்தி பேசி அவர்களை புகழினுடைய உச்சாணிக்கு வைத்தார். அதனால்தான் தாழ்வார்கள் உயர புலவோர் அக இருள்தான் அகல. படித்தவர்களுக்கு புலவோர்னா புலமை பெற்றவர்கள், கற்றவர்கள், அவர்களுடைய அக இருள்தான் அகல. கல்வி என்பது
கற்றவனுடைய ஞானத்தை மறைத்து விடுகின்றது. அதனாலே கற்றவர்களுக்கும் அவருடைய புறத்தே அகத்தே இருக்கின்ற இருளை அகலவும், போழ்வார் கதிரின் உதித்த தெய்வ புலமை கம்பநாட்டு ஆழ்வார் பதத்தை சிந்திப்பவர்க்கு யாதும் அரியது அன்றே. அந்த கம்பநாட்டாரனுடைய திருவடிகளை சிந்திப்பவர்களுக்கு யாதும் அரியது அன்றே என்றால், வாட் he is equating is, கம்பநாட்டானுடைய திருப்பாதங்களை சிந்திப்பவர்களுக்கு அது எவ்வாறு என்றால், அது பரம்பொருளினுடைய திருவடிகளை சிந்திப்பவர்கள் மாதிரி அவர்கள். அதனாலே பரம்பொருளின் திருவடிகளை சிந்திப்பவர்களுக்கு எப்படி எதுவுமே அரிய செயல் அல்லவோ அவ்வாறே கம்பனை நினைப்பவர்களுக்கும் ஏதும் காரியம் செய்ய முடியும். அதனால இஸ் ஈக்குவேட்டிங் கம்பன் டு பரம்பொருள் அண்ட் சே, கம்பனுடைய பதத்தை சிந்தித்தாலே போதும் உங்களுக்கு அரியது என்று ஒன்று இல்லை என்று இந்த கம்பன் புகழ்மாலை கூறுகின்றது. நன்றி. தோல் கண்டார் தோலை கண்டார் என்ற விருத்தத்தில் தொடு கடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். இப்பெண்கள் ராமனுடைய உருவத்தினுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்புகளிலும் பார்த்து அந்த உறுப்பிலேயே தன்னை இழந்து அந்த உறுப்பினுடைய உறுப்பையே பார்த்து அதுவே ராமனுடைய முழு உருவம் என்று நினைத்து அதிலே மயங்கி முழு உருவத்தை காண தவறியவர்கள் என்று அழகான ஒரு உருவ லட்சணத்தை பாட ஆரம்பித்த கம்பன் முடித்தது ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். இவருடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு சமயத்திலே சிக்கிக் கொண்டு அந்த சமயத்தை விதி, ஊழ் என்றால் விதி, ஊழ் என்றால் நியதி, ஊழ் என்றால் இது செய்க இது செய்யாத என்ற கடமைகள். இதை சொல்லுகின்ற இந்த சமயங்களிலே அவர்கள் சிக்கி எப்படி இந்த பெண்கள் ராமனை முழுதாக காண இயலவில்லையோ, ஒரு உறுப்பிலேயே மாட்டிக்கொண்டார்களோ அவ்வாறு இவர்கள் இந்த சமயம் சொல்லுகின்ற ஒன்றிலேயே மாட்டிக்கொண்டு பரம்பொருளை முழுவதாக காண தவறிவிட்டனர். ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கொண்டாரை ஒத்தார். இந்த பெண்கள் என்ற செய்யுளினுடைய கடைசி வரியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமந்திரம் பார்த்தோம், அழகான திருவருட்பாய் செய்யுள்களை பார்த்தோம், நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் பார்த்தோம். இப்படி பல அறிஞர்கள் இந்த கருத்தை எவ்வாறு சொல்லி சென்றுள்ளார்கள் என்பதை சிந்தித்த வகையிலே இன்று தாயுமானவருடைய ஒரு செய்யுள் வருகின்றது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? கடவுள் எது என்று கேட்கின்றார். கடவுள் யார் என்று கேட்கவில்லை, கடவுள் எது என்று கேட்கின்றார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? தன்னுடைய அருள் வெளியிலே இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றி அந்த உயிருக்கு உயிராய் இருப்பது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? மனம் என்றால் சிந்தனை, வாக்கினில் என்றால் சொற்களிலே மொழியாலையும் வாயாலையும் மெய்யாலையும் காண முடியாதது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கு இடவும் நின்றது எது? சிறந்த ஒரு வரியை இங்கு சொல்கின்றார். நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற கருத்து, சமய கோடிகள் எல்லாம் வெவ்வேறு சமயத்திலே இருந்து கொண்டு அந்த சமயம் சொல்கின்ற முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் சமய கோடிகள் எல்லாம் நம் தெய்வம் எம் தெய்வம் என்று, நான் வணங்கி கொண்டிருக்கின்ற வழிபடி கொண்டிருக்கின்ற தெய்வம் தான் எம் தெய்வம், அதுதான் எனக்கு ஒரே தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து, இன்னொருத்தரும் அதே சொல்கின்றார் அல்லவா, அவர் வணங்குகின்ற தெய்வம் தான் அவர் தெய்வம் என்று, அவர் மேலே எதிர் வழக்கிடும். அப்படி இல்லை, என் தெய்வம் தான் உன் தெய்வம், உன் தெய்வம் தான் என் தெய்வம் என்று எதிர் வழக்கு இடவும் நின்றது எது? நின்றது ஒரு தெய்வம் தான். இவ்விருவருக்கும் நின்றது ஒரு தெய்வம் தான். அது தெரியாமல் இவர்கள் இப்படி வழக்கிட்டு கொண்டிருக்கின்றார்களே என்கின்றார். சமய கோடிகள் எல்லாம் நம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கு இடவும் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய்
யாதினும் வல்ல ஒரு சித்து ஆகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது? கங்குல் என்றால் இரவு, பகல் என்றால் பகல். இரவு பகல் என்று பாராமல் எந்த எல்லைக்கும் கட்டுப்பட்டு நிற்காமல் அதற்கு மேலே நிற்பது. மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது? அது கருத்திற்கு இசைந்தது. அதுதான் என்னுடைய தெய்வம் என்ற கருத்திற்கு இசைந்தது. அதுவே கண்டனையெல்லாம் மோன உருவெளியது. ஆகவும் கருதி அஞ்சலி செய்வோம். அதுதான் இந்த இந்த வெளிக்கெல்லாம் அப்பாற்பட்டு மௌனத்திலே நிற்கின்றது. அதற்கு அதுவே தெய்வம் என்று கருதி அஞ்சலி செய்வோம் என்று தாயுமானவர் சொல்கின்றார். தாயுமானவரும் மற்றவருடைய கருத்து என்ன? அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் பரம்பொருள் என்பது இவருடைய கருத்து. அப்ப எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் பரம்பொருள் என்றால் ஒன்றிலே இறைவன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு சமயம் காட்டுகின்ற வழியிலே இறைவன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான், எல்லா மூர்த்திகளிலும் இறைவன் இருக்கின்றான், எல்லா சமயங்களிலும் இறைவன் இருக்கின்றான். எப்படி இருக்க முடியும் என்றால் அவன் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கின்றான். அதனாலே அங்கே இருக்கின்றான் என்று வருகின்றது. இது சொல்வதற்கு மிக எளிது. எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை நாம் வணங்குவோம் என்று. அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எண்ணிலும் உளன், உன்னிலும் உளன் என்றால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிறப்பு தான், ரொம்ப சிம்பிள், வெரி குட். ஆனா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான், அதுதான் எனக்கு சம்மதம் என்று எண்ணினால் அது எளிமையா என்று பாரதியார் நமக்கு அதை ஒரு படம் பிடித்து காட்டுகின்றார். எப்படி இதெல்லாம் உங்களால் நம்மால நடக்காது என்பதற்கு ஒரு விளக்கை வைத்து நம்முடைய அஞ்ஞானத்தை காட்டுகின்றார். என்ன என்றால், கேளப்பா சீடனே, பாரதியாருடைய வாக்கு, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிரமேல் கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும். எல்லாவற்றிலும் தான் உனக்கு இறைவன் இருக்கின்றான் என்று சொல்கின்றாயே. ஆமாம் சொல்கின்றேன். ரொம்ப சிம்பிளான கருத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்றால் படைத்தவனுடைய அறிகுறி படைக்கப்பட்ட எல்லா பொருளிலும் இருக்கும் என்பது லாஜிக் என்றால் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்படி என்றால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? கழுதை ஒன்றை, ஒரு கழுதை நீ பார்க்கிற, கீழான பன்றியை, ரொம்பவும் மற்றகமாக கருதப்படுகின்ற ஒரு பன்றியை, கொட்டுகின்ற தேலை, கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேலை கண்டு பார்த்தவொடனே என்ன பண்ணிருக்கணும்? அதனுடைய தாளை பார்த்திருப்போமா? நம்ம கழுதையை பார்த்தாலே அருவருப்பு என்று நாம் திருப்பிக் கொள்கிறோம். பன்றியை பார்க்கவே மாட்டேன் என்கின்றோம். பாரதியார் என்ன சொல்கின்றார்? அதனுடைய தாளை பார்த்து இரு கரமும் சிரமேல் கூப்பி, 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கொண்டு, நம்ம கோயிலே பண்றது இல்ல, பண்ணிய பார்த்தா நம்ம பண்ண போறோம். இருகரமும் சிரமேல் கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும். இவன் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்றால் நீ கும்பிடுகின்ற தெய்வத்திற்கு சங்கரன் என்று பெயர் வைத்தால், ஐயோ இங்கே ஒரு சிவபெருமான் போகின்றாரே என்று பன்றியை பார்த்து, கொட்டுகின்ற தேலை பார்த்து, கழுதையை பார்த்து சங்கரா சங்கரா என்று சத்தமிட்டு விழித்து கைகளை சிரமேல் தூக்கி நீ கும்பிடுகின்றாயா? பணிதல் வேண்டும். சரி, இதுல ஒரு வார்த்தை அநேகமாக அவர் தப்பா போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். என்னன்னா, கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேலை கண்டு. கழுதைக்கு ஒன்னும் அதை இழித்து பேசாமல் கழுதை ஒன்றைன்னு போட்டார். ஏன்னா கழுதை என்ன பண்ணுது? நம்ம அழுக்கு துணியை தூக்கி கொண்டு சென்று விட்டு சுத்தம் செய்து வருகின்ற நல்ல துணியை தூக்கி கொண்டு வருகின்றது. அதனாலே பாரதியாருக்கு கழுதை மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றது போலும். ஆனால் பன்றிக்கும் தேலையும் குறிப்பிடுகின்ற பொழுது கீழான பன்றியை தேலை கண்டனர். அது கீழான பன்றினா பன்றி அழுக்கை தின்கின்றது, தேல் நஞ்சை நஞ்சினால் கொட்டுகின்றது. அதனாலே அதற்கு கீழான பன்றியையும் தேலையும் சொன்னா பாரதியார் அப்பதான் புரியுதா, நாம் ஒரு தப்பு செய்து விட்டோமே, காண்கின்ற பொருள் எல்லாம் உன்னை நான் காண்கின்றேன் என்றால் அப்புறம் எப்படி அந்த பன்றியும் தேலும் கீழாகும்? ஐயோ சரியில்லையா, அது கீழான பன்றியும் தேலையும் கிடையாது. ஆனா எழுதிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு? உடனே கூப்பிட்டாரு, அந்த சீடனை கூப்பிட்டு, கடவுள் எங்க இருக்கின்றார் என்று சொன்னனே, இன்னொரு சொல்கின்றேன், அது திருத்திக்கொள்.
என்ன? கூலத்தை மலத்தினை வணங்கல் வேண்டும். கூலம்னு என்ன? குப்பை கூலம்னு சொல்றாங்கல்ல, இந்த பழசெல்லாம் சேர்ந்து தெருல கொண்டு போய் போடுறோம்ல, குப்பை கூலம். அந்த கூலத்தையும் மலத்தினையும் மலத்தினையும், அது பசுவனுடைய மலமாக இருக்கட்டும், மனிதனுடைய மலமாக இருக்கட்டும், கூலத்தையும் மலத்தினையும் வணங்கல் வேண்டும். யாராவது போய் சாணியை போய் வணங்குவானா? யாராவது கொண்டு போய் குப்பையை போய் வணங்குவானா? வணங்கணுமே. ஏன்னா நீ தானே சொன்ன, காக்கின்ற பொருள்களில் எல்லாம் அவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்றால், நான் வணங்குகின்ற சங்கரன் அதில் இருக்கின்றான் என்றால், இருக்கை தூக்கி சங்கர சங்கர என்று நீ பணிதல் செய்தாய? இல்லையே. கூலத்தையும் மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். கூடி நின்ற பொருள் அனைத்திலும் தெய்வம் இருக்கிறது என்று நீ சொல்வது உண்மையானால், மீளத்தான் இதை தெளிவா விரித்து சொல்லேன். ஒரே ஒரு பாயிண்ட்ல உனக்கு நான் கன்வே பண்றேன். இந்த பாயிண்ட் என்னன்னா, விண் மட்டும் கடவுள் என்று மண்ணும் அகுதி. கடவுள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? உடனே என்ன பண்றோம்? கடவுளை இரு கரங்களையும் தூக்கி மேலே பார்த்து அண்ணாந்து இறைவனா அப்படி இறைவனேன்னு சொல்லி வானத்தை பார்த்து விழிக்கின்றோம். கரெக்ட். விண்ணிலும் இறைவன் இருக்கின்றான் என்றால் மண்ணிலும் இருக்கின்றானே, அதை நம்ம பார்க்கிறது இல்லையே. விண் மட்டும் கடவுள் என்று மண்ணும் அகுதே. மண்ணிலும் அந்த இறைவனே இருக்கின்றான் என்பது எப்பொழுது நமக்கு சுத்தமாக புரிந்து இந்த செயலை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் பரம்பொருளை அறிவதற்குரிய தகுதியை நாம் பெறுகின்றோம் என்பது பாரதியாருடைய வாக்கு. மண்ணை ஏன் பார்க்கறதில்லை என்றால், நம்ம ஒரு உதாரணத்திற்கு, என்னை விட கீழே இருக்கின்றவர்கள் என்னை பார்க்கின்றார்கள். ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று என்னை பார்த்து ஏங்குகின்றார்கள். என்னை விட பெரியவரை பார்த்து எனக்கு ஏதானும் ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று அவரை பார்க்கின்றேன், அண்ணாந்து பார்க்கின்றேன். அவரும் அவருக்கு மேலே இருக்கின்றவரை அண்ணாந்து பார்க்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் கடவுள் இருந்தால் கடவுளை அண்ணாந்து பார்க்கின்றார். கடவுளும் பார்க்கிறார். எல்லோரும் மேலேயே பார்க்கின்றார்கள் என்று கடவுளும் மேலே பார்க்கின்றார், நம்மை பார்க்க மாட்டார். அதற்கு பதிலாக, என்னிலும் கீழோர் இருப்பரை உதவி செய்வதற்காக நான் குனிந்து கீழே பார்த்தால், எனக்கு மேலே இருக்கின்றவர் என்னை குனிந்து பார்ப்பார், அவருக்கு மேலே இருக்கின்றவர் அவரை குனிந்து பார்ப்பார். எல்லோருக்கும் மேலே இருக்கின்ற இறைவன் எல்லோரையும் குனிந்து பார்ப்பான். அதுதான் இதனுடைய தத்துவம். விண் மட்டும் கடவுள் என்று மண்ணும் அகுதே என்பது பாரதியனுடைய வார்த்தை. கடவுளை பற்றிய மற்றொரு நூல் கொள்கை. இந்த பெண்களுடைய கதைக்கு வாங்க. உறுப்புகளை எல்லாம் தோளையும் கைகளையும் காலையும் பார்த்துவிட்டு அவனே ராமன் என்று சிக்கி தைக்கின்றவர்களை பார்த்து சொன்ன உதாரணம், சமயவாதிகளுக்கு பரம்பொருள் தெரிய வாய்ப்பில்லை என்பதற்கு அருட்பிரகாசத்திலே ஒரு பாடல். ஓரோர் சமயத்து உயிராய் சிலபல உண்டு சொன்னோம். அதாவது ஓரோர் சமயத்தில் உயிராய் சிலபல உண்டு சொன்னோம். எந்த சமயத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு உயிர் மாதிரி பல தத்துவ கருத்துக்கள் இருக்கின்றன, பல உணர்வுகள் இருக்கின்றன, பல நிகழ்ச்சிகள் சரித்திரங்கள் இருக்கின்றன. ஓரோர் சமயத்து உயிராய் சிலபல உண்டு சொன்னோம். ஆராயின் முக்தி ஒன்றே எனின் எங்கும் அதை விரும்பி தேராமல். ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எது சொன்னாலும் கடைசியிலே முக்தி என்ற ஒன்று உள்ளது. அதை விரும்பி தேராமல், அதை விரும்பி அதை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்ள இல்லாமல், எம்மதம் இம்மதம் என்று ஒன்றில் சிக்கி, எம்மதம் என்னுடைய மதம் இம்மதம், இந்த கருத்தை சொல்கின்றதுதான் என்னுடைய மதம் இம்மதம் என்று ஒன்றில் சிக்கி இந்த பார் மீது உழல்வது ஏன்? ஏன் இந்த மதத்திலே சிக்கி கொண்டு உழல்கின்றீர்கள்? நீர் தெளிந்தோர் செய்யும் பண்பு இது அன்றே. தெளிந்தவர்கள் அறிவுடையவர்கள் செய்கின்ற பண்பு இது அல்லவே. இன்னும் அழகா சொல்கின்றார் பாருங்க. எடுத்த எம்மதம் என் நூல்கள் யாவையும் தமதா அங்கு வடித்த நறுபொருள் கொண்டு வளம்பட மகிழ்வதல்லால். படிப்புன்னு சொல்றோம்ல, எடுத்த எம்மதம் என் நூல்கள் யாவையும், ஏதோ ஒன்றுக்காக நான் ஒரு நூல் எடுத்து படிக்கின்றேன். அந்த நூல் நான் படிக்க ஆரம்பித்தது ஒரு தற்செயல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை யாரோ ஒருவர் சொல்ல படித்தேன் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த எம்மதம், பிறவினாலே நான் ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டேன். எடுத்த எம்மதமும் என் நூல்கள், என்னுடைய நூல் என்று சொல்கின்ற எல்லாமே யாவையும் தமதா தன்னுடையது என்று சொல்லி அங்கு வடித்த நற்பொருளே கொண்டு வளம்பட மகிழ்வதல்லால். இந்த நூலிலே அவ்வாறு நான் எடுக்கின்ற நூல்கள் எல்லாவற்றிலும் நல்ல பொருள்கள் எது என்று படித்து அதை உணர்ந்து கொள்ள மகிழ்வதல்லால், படித்த ஒரு பொருளை பற்றி கொண்டு
அந்த நூலிலே நமக்கு பிடித்த ஒரு பொருளை பிடித்து வைத்துக் கொண்டு அதையே சிறந்தது என்று சொல்லி படித்த ஒரு பொருளை பற்றி பாங்கினால் அதில் ஒதுங்கி அதை தவிர வேற ஒன்றையுமே நான் சிந்திக்க மாட்டேன் என்று அதிலேயே ஒதுங்கி கொண்டு பாங்கினால் அதில் ஒதுங்கி பிடித்து பிடித்து காதும் பேதமை பெரியோர்க்கு இன்றே. அதையே பிடித்து வைத்துக் கொண்டு பிடித்து பிடித்து காதும் கோபப்படுகின்ற பேதமை பெரியோர்க்கு இன்றே, பெரியவர்களுக்கு இல்லையே. இது யாருடைய நூல் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். சாந்தலிங்க சுவாமிகள், தவத்திரு சாந்தலிங்க சுவாமிகள் என்பவர் எழுதியது. புத்தகத்தினுடைய பெயர் அவிரோத போதம். விரோதம்னா என்ன? விரோதம்னா பிறர் மேல் இருக்கின்ற வெறுப்பு. அவிரோதம் வெறுப்பு இல்லாது. அதாவது என்ன வெறுப்பு அப்படின்றால், ஒரு கருத்தின் மேலே நமக்கு பிடித்தமானால் அந்த கருத்திற்கு மாறாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களின் மேலே நமக்கு ஒரு விரோதம் வருகின்றது. அவ்வாறு பல நூல்களை படிக்கின்ற பொழுது அதில் விரோதத்தன்மை இல்லாமல் எல்லா நூல்களில் உள்ள முக்கிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றையே சொல்லுகின்றன என்பதை புரிந்துகின்ற அளவுக்கு அதை ரெக்கன்சைல் பண்றது பெரிய ஞானம் வேணும். இது புரிவதற்கு என்ன, மேலேந்து பார்த்தால் மண்ணல்லை விண்ணில்லை, மண்ணுமாய் விண்ணுமாய்னா மண்ணுமாய் கடவுள் இருக்கின்றான், அதற்கு ஆப்போசிட்டா விண்ணுமாய் இருக்கின்றான் என்றால் மாறுபட்ட இரண்டு கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்வது? அவ்வாறு இல்லாமல் எல்லா கருத்துக்களையும் ஒன்றாக ஒரு ஹோலிஸ்டிக் டிசைன்ல புரிந்து கொள்கின்ற அளவுக்கு தான் இவையெல்லாம் எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி அவர் எல்லா பெரிய கருத்துக்களையும் விரோதம் இல்லாமல் தன்னுடைய பாடல்களிலே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கின்றார். அதன் அவிரோத போதம். அதற்கு அந்த பேரூர் சிதம்பர சுவாமிகள் ஒரு பெரிய உரை எழுதியிருக்கின்றார்கள், படித்தவர்கள் போற்றுகின்ற உரை. அதை படித்தாலே இந்த கருத்துக்கள் நமக்கு செவ்வையே விளங்கும். படித்த ஒரு பொருளை பற்றி பாங்கினால் அதில் ஒதுங்கி பிடித்து பிடித்து காதும் பேதமை பெரியோர்க்கு இன்றே என்று பேக் டு மிதிலை. இந்த பெண்கள் ராமனை பார்த்த வண்ணம் இருக்க ராமன் சபையை எழுதுகின்றார். அது அப்படியே அங்க கட் பண்ணுங்க. சீதையை அரண்மனையிலே அலங்கரித்து சீதையையும் திருமணத்திற்கு அழைத்து வருகின்றனர். அங்கு கூட கம்பனுக்கு இந்த கருத்து என்ன முழுமையா சொல்லி முடிக்கலையோன்னு ஒரு எண்ணம் உண்டாகின்றது. என்ன பண்றாங்க? சீதைக்கு அலங்காரம் செய்கின்றார்கள். சீதைக்கு அலங்காரம் பண்றவங்கள எப்பயுமே கம்பனுக்கு பிடிக்காது. என்ன, அது அழகுக்கு மேல ஒரு அழகு செய்வது என்ன? இவர்கள் இவ்வளவு முட்டாள்களாக இருக்கின்றார்களே, என்னுடைய பெண்ணை இவர்கள் இப்படி துன்பம் செய்கின்றார்களே, அழகு செய்கின்றேன் என்று சொல்லி அழகை மறைக்கின்றார்கள் என்று எப்பொழுதுமே அவர்களை திட்டுவது கம்பனுடைய வழக்கு. இந்த இடத்துல பாருங்க, சில்லியல் ஓதி கொங்கை திறன்மணி கனகச் செப்பில் வள்ளியும் அனங்கன் வில்லும் மன்மதம் சாந்தில் தீட்டி. அந்த ரெண்டு நிகழ்ச்சி சொல்றாரு அலங்காரத்துல. ஒண்ணு என்னன்னா சில் இயல் ஓதி. சில் இயல் ஓதினா, இயல்னா தலைமுடி, சில்லுனா சின்ன சின்னதாக. சீதையனுடைய தலைமுடியை என்ன பண்ணிருக்கிறாங்க, சின்ன சின்ன செக்ஷனா பிரிச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல நீங்க நம்ம பாக்குறோம்ல, பெண்கள் இளஞ்சிகள் அந்த ஒன்றாக பின்னாமல் அப்படியே ஒரு 5 அல்லது 10 பகுப்பாக தலைமையை பகுத்து அலங்காரம் செய்கின்றார் அல்லவா? அது இங்க இல்ல, அது அந்த காலத்துல சீதைக்கிட்டே இருந்திருக்கு. சில்லியல் ஓதி அவளுடைய தலைமுடிகளை சின்ன சின்ன பகுப்புகளாக பகுத்து, அடுத்தது இந்த டாட்டூஸ் போடுறாங்கல்ல பெண்கள், அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அந்த காலத்திலேயே திருமணத்தன்று சீதைக்கு டாட்டூ பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா, டாட்டூ பண்ணப்ப கொங்கை மார்பில் தின்மணி கனகச் செப்பில் வள்ளியும் அனங்கன் வில்லும். வள்ளியும் அனங்கன் வில்லும்னா, அனங்கன் வில்லுன்னா மன்மதனுடைய வில்லு, வள்ளினா கரும்பு. அந்த டாட்டோ படம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கரும்பையும் அனங்கன் வில்லுன்னா மன்மதனுடைய வில்லையும் கரும்பையும் படமாக போட்டிருக்கின்றார்கள். படமாக எந்த பொருளிலே இட்டிருக்கின்றார்கள் அவருடைய உடம்பில் சொன்னா, மான் மதம்னா என்ன? கஸ்தூரி என்பது மானினுடைய மதம். மான் மதம் சாந்தில் இட்டு, சந்தனத்தையும் கஸ்தூரியினுடைய குழம்பையும் குழைத்து அந்த அவளுடைய மார்பிலே அந்த மன்மதனுடைய வில்லையும் கரும்பையும் இட்டு
பள்ளியல் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன, பள்ளியல் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன, யாருக்கும் இல்லை உண்டு என்ன நின்ற இடையினுக்கு இடுக்கன் செய்தார். ஏன் கோச்சிக்கிட்டாரு கம்பன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த இடை என்பது இல்லாதது மாதிரி நுண்மையாக இருக்கின்றது. அதிலே போய் இன்னும் இவர்கள் தலைக்கு அலங்காரம் செய்து மார்பிலே இப்படி இப்படி இந்த இந்த சந்தனத்தையும் கஸ்தூரியையும் குழைத்து பல வடிவங்களை செய்கின்றார்களே, அவளுடைய உடல் இன்னும் எடை கூறி அந்த இடைக்கு இன்னும் வருத்தம் உண்டாகுமே என்று சொல்லி வருத்தம் உண்டாகுமே என்று கம்பன் வேதனைப்படுகின்றான். அப்ப என்ன சொல்றான், இல்லை உண்டு என நின்ற இடையினுக்கு இடுக்கன் செய்தார். இல்லை உண்டு, சில சமயம் இருக்கின்ற மாதிரி இருக்கின்றது, சில சமயம் இல்லை என்ற மாதிரி இருக்கின்ற இந்த இடை, அந்த இடைக்கு இப்படியா வருத்தம் செய்வார்கள், இந்த அலங்காரம் செய்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கேயும் தன்னுடைய கடவுள் கொள்கையை கொண்டு வருகின்றார். என்ன என்றால், பள்ளிகள் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன. ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு முறையிலிருந்து பார்க்கும் பொழுது இல்லை என்கின்ற மாதிரியும், இன்னொரு முறையிலிருந்து பார்க்கின்றது பொழுது இருக்கு என்ற முறையிலும் தெரிகின்ற என்ற பரம்பொருள் மாதிரி, பள்ளிகள் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன, அந்த பரம்பொருள் மாதிரி இந்த இடையானது சில சமயம் இல்லை என்றும் சில சமயம் இருக்கும் என்றும் தெரிகின்றது. சீதையை அழைத்து கொண்டு இப்படி அலங்காரம் செய்து சீதையை அழைத்து கொண்டு மணி மண்டபத்திற்கு வந்து சேர்கின்றார்கள். எல்லோரும் பார்த்து அந்த அழகை பார்த்து அப்படியே அதிசயத்தில் அமர்ந்திருக்கின்றனர். வசிஷ்டர் பார்த்தார், இந்த சீதையை அழைத்து கொண்டு வந்ததை பார்த்தார். எங்கள் செய் தவத்தினில் ராமன் என வந்தோன், சங்கினோடு சக்கரமுடை தனி முதல் பேர், அம்கண் அரசு ஆதலின் அவ்வள்ளி மலர் புல்லு மங்கை இவலாம் என வசிஷ்டன் மகிழ்வுற்றான். வசிஷ்டனுக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வசிஷ்டனுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ராமாயணத்திலே முழுவதுமாக அறிந்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவன் வசிஷ்டன். யார் என்னவென்றால், ராமன் பரம்பொருள், ஒரு அவதார நோக்கத்திற்காக மனிதனாக இங்கு நம்மிடம் நடமாடி கொண்டிருக்கின்றான் என்பது அவருக்கு பிறப்பதற்கு முன்பேயே தெரியும். தவத்தினாலே அவர் அதை அறிந்தவர். எங்கள் செய் தவத்தினால் ராமன் என வந்தோன்னர். அதாவது, நான் செய்த தவத்தினாலே அயோத்தியிலே நான் மந்திரியாக இருக்கின்ற போது, குருவாக இருக்கின்ற பொழுது ராமன் வந்தான் சொல்லல. எங்கள் செய் என்றால் ரெண்டு பொருள், செய்கின்றன்னு ஒண்ணு, சிறந்த என்று ஒன்று. எங்கள் செய் தவத்தினால் ராமன் என வந்தோன், சங்கினோடு சக்கரமுடை தனி முதல் பேர், சங்கையும் சக்கரத்தையும் வைத்திருக்கின்ற பெருமாள் அவரு. அம்கண் அரசு ஆதலின் அவ்வள்ளி மலர் புல்லும். அதனால வசிஷ்டனுக்கு என்ன கொஞ்சம் சந்தேகம் இருந்தது என்றால், நம்பால் பெருமாளை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சீதை யார் என்று தெரியவில்லையே, அவளும் எம்பிராட்டியா என்று பயந்து கொண்டே எம்பிராட்டியாகத்தானே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அள்ளி மலர் புல்லும் மங்கை இவளும், அள்ளி மலரிலே இருக்கின்ற மங்கை இவள்தான் என வசிஷ்டன் மகிழ்வுற்றான். சீதையை ஒரு முறை பார்த்த உடனேயே இவள் அந்த தாமரை பூவிலே இருக்கின்ற மகாலட்சுமி தான், அதனாலே ராமனை கைப்பற்ற தகுதி உடையவள் என்று எண்ணி மகிழ்ந்தான் என்று வசிஷ்டர் மகிழ்வுற்றார். அப்படி இந்த இடத்துல நிறுத்துங்க. சீதையை ஒருவரும் முதலில் பார்க்கும் பொழுது என்ன மனநிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை கம்பன் மறக்காமல் படம் பிடித்து காட்டுகின்றார். அசோகவனத்திலே மரத்தின் மேலே இருந்து கொண்ட நம்முடைய ஆஞ்சநேயர் சீதை சுற்றி காவல் காக்கப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற சீதையை பார்க்கின்றார். அதுவும் ராவணனால் மிரட்டப்பட்டு வருந்தி கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற சீதையை பார்க்கின்றார். அவனுக்கு என்ன தோணி, இப்ப வசிஷ்டர் பார்த்தாரு, ஆகா ராமனை திருமணம் செய்து கொள்ள இருக்கின்ற இவள், அதனாலே இவள் தாமரை மலரிலே பூக்கின்ற மகாலட்சுமி தான் என்று மகிழ்ந்தான் என்றால், ஆஞ்சநேயர் பாருங்க பல லெவல் மேல இருக்கிறார். எப்படின்னா, மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பு ஈதால் ஆவதே. இந்த ராவணன் இப்படி இவரை தூக்கி கொண்டு வந்து இப்படி அசோகவனத்திலே சிறையில் வைத்திருக்கின்றானே, இது எதை காட்டுகின்றது என்றால், இந்த உலகத்தை எல்லாம் இப்படி சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற ராவணனுடைய கதை முடிய போகின்றது என்பதை இந்த செயல் காட்டுகின்றது. சரி, ஆவதே
ஐயம் இல், சந்தேகமே இல்லை. எதிலே சந்தேகம் இல்லை அப்படின்னா ஐயம் இல், அரவின் நீங்கிய தேவனே அவன், இவள் கமல செல்வியே. நான் இந்த பெண்ணை இங்கே பார்க்கின்றேன். இவள் கமல செல்வி, இவள் தாமரை மலரிலே இருக்கின்ற கமல செல்வி மகாலட்சுமி. அப்படின்னா அங்கு நான் கிஷ்கிந்தையிலே பார்த்தனே ராமன் என்ற ஒருவனை, அவன் அரவின் நீங்கிய தேவனே அவன். பாம்பு படுக்கையிலிருந்து பார்க்கடலிலிருந்து நீங்கி இங்கு அயோத்தி வந்து காட்டிலே இப்பொழுது இருக்கின்றானே அவன் தேவனே, அவன் பெருமாளே. எதனாலே அப்படி என்றால், இங்கு இருக்கின்றவர் மகாலட்சுமியாக இருந்தால் அங்கு இருக்கின்றவன் பெருமாளாத்தானே இருக்க வேண்டும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம், சந்தேகம் இருந்திருக்கு. பார்த்த உடனே இவன் தாமரை கண்ணன், இவன் 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 மனிதன் அல்ல, தேவன் என்பதை, பரம்பொருள் என்பதை உணர்ந்துதான் இருந்தான் ஆஞ்சநேயர். ஆனால் என்ன வேர்ட் போட்டா பாருங்க, ஐயம் இல், கொஞ்சம் லேசா ஒரு லிங்கரிங் டவுட் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால மகாலட்சுமி இங்க இவளை பார்த்த உடனே இவளை திருமணம் செய்து கொண்ட அவன் அந்த ராமன் பரம்பொருளே, ஐயம் இல். இது வரைக்கும் கொஞ்சம் ஐயம் இருந்தது, ஐயம் இல்லை என்று. He validates the Raman concept by seeing by Mahalakshmi, by seeing Sita. ரெண்டு பேருடைய மாற்று நோக்கத்தை பாருங்க. மகாலட்சுமி சீதையை பார்க்கின்ற பொழுது, சீதை கொண்டு வரப்பட்டால் மாதவரை முற்கொல வணங்கி, மாதவன் போட்ட கம்பன் யார் பேருன்னு கொள்ள, அங்கிருந்து எல்லோ பெரும்பாலான முனிவர்கள் எல்லாம் மாதவம் செய்தவர்கள். விஸ்வாமித்திரர் இருக்கின்றார், வசிஷ்டர் இருக்கின்றார். எல்லாவரையும் முதற்கொன் வணங்கி நெடு மன்னன் பாதமலரை தொழுது, தன்னுடைய மாமனாராகிய நெடு மன்னனாகிய தசரதனை தொழுது, கண்கள் பனிசோறும் தாதை அரிகள் இட்ட தவிசில் தனி இருந்தால், தவிசு என்றால் இருக்கை, கண்கள் பனிசோறும் தாதை அரிகள். தந்தை கவனிச்சு பார்த்தா அழுதுட்டு இருக்காராம். ஏன் அழுதணும்? திருமணமே நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருந்த ஜனகர் இப்பொழுது திருமணம் நடக்க இருக்கின்ற சமயத்திலே ஏன் அழ வேண்டும் என்றால், இதுவரை எனக்கு வருத்தம், சீதைக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று. இனிமேல் என்ன ஆக போகின்றது? ராமன் அயோத்திக்கு அவளை அழைத்து சென்று விடுவான், சீதையை பிரிய போகின்றமை என்று வருந்தினானாம். கண்கள் பனிசோறும் தாதை அரிகள் இட்ட தவிசில் தனி இருந்தால்னா அவருடைய அந்த பேச்சுலர் கன்னி வாழ்க்கை இதோடு முடிய போகின்றது. இனிமேல் ராமனுடன் இருக்க போகின்றால். தனி இருந்தால் போதினை வெறுத்து அரசர் பொன்மனை புகுந்தாள். தாமரை பூவிலே இருந்த அவள் அயோத்திக்கு ராமன் சென்று விட்ட காலத்தினாலே அதை வெறுத்து இப்பொழுது இவள் மிதிலையிலே தோன்றிய சீதை வந்து அமர்ந்தாள், வணங்கினாள், எல்லோரையும் பார்த்து வணங்கினாள். அவைக்கும் வணங்கியிருப்பாள். வணங்கிய பிறகு சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்துவிட்டது. என்னவென்றால், சீதை கன்னிமாடத்தில் இருக்க, ராமன் தெருவிலே நடக்க, இருவரும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கண்கள் சந்தித்துக் கொண்டன. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் இருவரும் பார்க்கின்றார்கள். ராமன் நேரடியாக அவள் உள்ளே வருகின்ற சமயத்திலிருந்து சீதையை பார்க்கின்றான். ஆம், அந்த ஒரு ஃபிளீட்டிங் செகண்ட்ல ஹேட் எ கிளான்ஸ், அதே பொண்ணுதான் இங்கே முன்னே அமர்ந்திருக்கின்றாள் என்று எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் சீதையாலே அப்படி எதிரே அமர்ந்திருக்கின்ற அந்த வாலிபனை கழுத்தை தூக்கி நிமிர்ந்து கண்களை விரித்து பார்த்து, ஆம், நானும் பார்த்த பையன்தான் இங்கே இருக்கின்றான் என்று பார்ப்பதற்கு கூசுகின்றது. கன்னி பெண் ஆயிற்று. அவையிலே எல்லோரும் தன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் புரிகின்றது. இப்பொழுது எப்படி அதை தீர்த்து கொள்வது அந்த சந்தேகத்தை? எல்லோரும் சொன்னார்கள், முனிவருடன் வந்தவன் தான் வில்லை உடைத்திருக்கின்றான் என்று, கருமி நிறமுடையவன் தாமரை கண்களை உடையவன் தான் வில்லை உடைத்தான் என்று. இருந்தாலும் ஒரு சந்தேகம், நான் பார்த்தவன் தான் இவனை, ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் அது மாதிரி. அதனாலே என்ன செய்வது என்று எண்ணினாள். அவளுக்கு அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மனதிலே தோன்றியது. என்னென்ன, எய்ய வில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும், எய்ய வில், அந்த பெரிய அந்த வில்லை வளைத்ததும் அது வளையாமல் உடைந்ததும் உரைத்தும் என்னிடம் வந்து சொன்ன பொழுதும், மெய் விலை விடைத்து முதல் ஐயம் விடல் உற்றால், அந்த உருவத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனை தெரிந்து கொண்டு நான் பார்த்தவன் தான் உடைத்திருக்கின்றான் என்று ஐயம் நீங்கினாள். இருந்தாலும் ஐயனை, அவனை, ராமனை அகத்து வடிவே இதுவரை நான் என்னுடைய மனதிலேயே நான் பார்த்து கொண்டிருந்தேன்.
ஒரு முறை பார்த்தேன் அவனை, கண்களால் அவனை நான் பிடித்தேன், அதை மனதிலே வைத்து சிக்கனை பிடித்தேன், அதையே பார்த்து கொண்டிருந்தேனே அகத்து வடிவே. இப்பொழுது புறத்தும் என் முன்னாலே அமர்ந்திருக்கின்றானே வெளியிலே அவனும், நான் அகத்து வடிவே நான் அகத்திலே வடித்து வைத்திருக்கின்ற அவனும் ஒருவனே என்பதை தெரிந்து கொண்டேன். நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? நான் என்ன பண்ணாவ, கைவலை திருத்துவு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். கடைக்கண்ணில் கண்டால் இல்ல, கடைக்கண்ணில் உணர்ந்தால். என்ன உணர்ந்தால்னா, எப்படிடா பாக்குறது அவனை அப்படின்னு நினைச்சா, கைகளிலே 2 கைகளிலும் நிறைய வளையல்கள் போட்டிருக்கின்றார்கள். அந்த வளையல்களை திருத்துகின்ற மாதிரி ஒரு கையை தூக்கி இன்னொரு கையால் அந்த வளையலை திருத்த, அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாரும் என்ன ஆயிற்று, சீதையினுடைய வளையல்களுக்கு ஏதோ சரி செய்கின்றாளே என்று அவருடைய கைகளை பார்க்க, முகத்தை பார்க்காமல் கைகளை பார்க்க, அந்த 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 இடைவெளி கேப்பிலே, அந்த இடைவெளியிலே கழுத்தை தூக்கி ராமனை பார்த்து, எல்லோரும் கைகளை பார்க்க அவள் ராமனை பார்த்து, ஆம், அங்கே அன்று நான் பார்த்தவன் தான் இன்று இங்கு அமர்ந்திருக்கின்றான் என்று சொல்லி, ஐயனை அகத்து வடிவே அல்ல புறத்தும் கைவலை திருத்துவு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். இங்கு இருக்கின்றவனும் நான் பார்த்தவனும் ஒன்றுதான் என்று உணர்ந்தாள். பின்பு விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்கள் அந்த திருமண சடங்கை, ஆக்சுவலா மெயினா செய்கின்றது வசிஷ்டர் தான், திருமண சடங்குகளை செய்து மந்திரங்கள் கூறி இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர். வால்மீகியிலே இந்த திருமண சடங்குகள் பெரிதாக விவரிக்கப்படவில்லை. ஒரு மொத்தத்துக்கு 2-3 ஸ்லோகத்தில் தான் சொல்கின்றார் வால்மீகி. ஆனால் கம்பன் மிக நீண்டு அந்த சடங்குகளை எல்லாம் சொல்லி, அருந்ததி பார்த்து அக்னியை வலம் வந்து அருந்ததி பார்த்து நீர் வார்த்து கொடுக்க சீதையை ராமன் மணக்கின்றான். அவன் மணந்த பிறகு ராமன் முதலிலே என்ன செயல் செய்கின்றான் என்று நினைக்கின்றீர்கள்? திருமணம் முடிந்து விட்டது, தாலி கட்டப்பட்டு விட்டது, மங்கள நான் அணிந்தாகிவிட்டது. என்ன செயல்? முதலாக செய்கின்றான் என்றால், அங்கு வந்திருக்கின்றவர்களை பார்க்கின்றான். தன்னுடைய தாய்மார்கள் மூவரும் வரிசையாக அமர்ந்திருக்கின்றதை கண்கின்றான். தன்னை பெற்றெடுத்த தாய் கோசலை இருக்கின்றாள், அன்பின் உருவமாகிய சுமித்திரை இருக்கின்றாள், தன்னை வளர்த்த கைகேயி இருக்கின்றாள். நேராக சீதையை அழைத்து கொண்டு சென்று கைகேயி முன்னே நின்று கைகேயை வணங்குகின்றான். பெற்ற தாயை வணங்கவில்லை, கோசலையை வணங்கவில்லை, கைகேயி வணங்குகின்றான். கேகையன் மாமகள் கேழ்கிளர் பாதம் தாயினும் அன்பாம் தாழ்ந்து வணங்கி, தாயை விட அன்பு காட்டுகின்ற தன்னுடைய வளர்ப்பு தாய் கைகேயியை, கேகையன் மாமகள்னா கேகையனுடைய மகள், பெரிய மகள் அந்த கைகேயி, கேழ்கிளர் பாதம் அவருடைய பாதத்தை தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கி, தாயை விட அன்பாக அந்த தாயை வணங்கி, ஆய தன் அன்னை அடித்துணை சூடி, இரண்டாவதாக தன்னை பெற்றெடுத்த, அவதான் மூத்தவள், தன்னை பெற்றெடுத்தவள், அவளை இரண்டாவதாக தொழுது தூய சுமத்திரை தாள் தொழலோடு, மூன்றாவதாக இலக்குமனை பெற்ற அந்த சுமத்திரையினுடைய தாளை தொழுதான். இங்கே ஏன் ராமன் முறையை மாற்றி தன்னை பெற்ற தாயை விட்டு கைகேயை முதலிலே வணங்கினான் என்றால், இப்பொழுது கைகேயினுடைய துணை உதவி அவனுக்கு தேவைப்படுகின்றது. தாயே, நான் அயோத்திக்கு வந்து விட்டால் என்னை பெற்ற தாய் எனக்கு எல்லா வகையான உணவுகளையும் கொடுத்து எல்லா இன்பங்களுக்கும் உதவி செய்து என்னை அரச காரியத்தில் ஈடுபடுத்தி அங்கேயே அமரச் செய்து விடுவார்கள். நான் இந்த பிறவியிலே இப்படி அவதாரம் எடுத்ததற்கு காரணம் அரக்கர்களை வதம் செய்கின்ற, தேவர்களை வதம் செய்கின்ற அரக்கர்களையும் ராவணனையும் நான் கொல்ல வேண்டும் என்று. அதற்குரிய காரணம் நானும் சீதையும் காட்டிற்கு சென்றால்தான் நடக்கும். எனவே நாங்கள் இருவரும் காட்டிற்கு செல்வதற்கு உங்களுடைய கருணையும் உதவியும் தேவை என்று முதலிலே அவளை வணங்கி வேண்டிக் கொண்டானாம். அதனால்தான்
அவதார நோக்கத்திற்குரிய முதல் செயலை திருமணம் முடிந்தவுடன், திருமணமே அவதார நோக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் அதற்கு விஸ்வாமித்திரர் அடித்தளம் போட்டு இதை நிறைவேற்றி காட்டினார் என்றால் மறக்காமல் ராமர் அதை தொடர்ந்து செய்வதற்காக மனதிலே தோன்றி தன்னுடைய கைகேயியை வணங்கினார். எல்லோரும் பல நாட்கள் அங்கே மிதிலையிலே இருந்து பின்பு ஊர் செல்ல ஆயத்தம் ஆகின்றது. முதலிலே திரும்பியவர் விஸ்வாமித்திரர் அங்கிருந்து இமயமலைக்கு, வடக்கே இருக்கின்ற இமயமலைக்கு தவம் செய்வதற்காக கிளம்புகின்றார். கம்பனுடைய வரியை பாருங்க. ஆனா மறை நெறி ஆசிகள் அருளி. ஆனான்னா அழியாத மறைகள், அழியாத வேதங்கள் சொல்லுகின்ற முறைப்படி தன்னுடைய மாணாக்கனாகிய ராமனுக்கு ஆசிகள் பல அருளி, கூறு இல்ல அருளி, பல அருளி முனி கோசிகன் முனிவர் விஸ்வாமித்திரன் போனான் வடதிசை வாய் உயர் பொன்மால் வரை புக்கான். வடதிசையில இருக்கின்ற இமயமலையை நோக்கி அவன் விஸ்வாமித்திரர் வேதங்களில் கூறப்பட்ட முறைப்படி அருளாசி வழங்கி ராமனுக்கு அருளாசி வணங்கி தன்னுடைய காரியம் முடிந்தது என்று மகிழ்ந்து தன்னுடைய மாணவனுக்கு தான் செய்ய வேண்டிய எல்லாம் தக்க சமயத்திலே செய்து இஸ் நவ் செட் டு லான்ச் ஃபார் இஸ் அவதார நோக்கத்தை செய்வதற்கு அவன் தயாராகி விட்டான் என்பதை பார்த்து மகிழ்ந்து அந்த விஸ்வாமித்திரர் வடதிசை நோக்கி செல்ல மற்றவர்கள் அயோத்திக்கு திரும்பினார்கள் என்று இந்த கதை முடிகின்றது. எல்லோருக்கும் இப்படி ஒரு குரு, ஒரு ஆசிரியர் விஸ்வாமித்திரர் தானாக வந்து சண்டை போட்டு அந்த மாணாக்கனை ராமனை பெற்று அண்ணிலிருந்து அருகேயே இருந்து ஒரு தோழனாய், ஒரு சகோதரனாய், ஒரு தந்தையாய், ஒரு தாயாய் அந்த மாணவனை பார்த்து கொண்டு மந்திரங்கள் சொல்லி அவனுக்கு விற்பயிற்சிகள் சொல்லி வேண்டிய படைக்கலன்களை கொடுத்து அவன் ஓங்குவதற்காக தாடகையை வதம் செய்து அவனுடைய அருள் ஓங்குவதற்காக அது யாருது அகலிகைக்கு அந்த கல்லுருவம் நீங்கி முன்னால் இருந்த அந்த கற்புருவம் பெற செய்து இங்கே சீதையை வில்லை உடைத்து மணக்கச் செய்து எல்லா உதவிகளையும் இப்படி ஏதும் கேட்காமல் எண்ணி முன்னாலே நின்று நடத்தி சென்ற விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு ஆசிரியர் எல்லோருக்கும் கிடைக்காது. அது பரம்பொருள். அதனாலே அவருக்கு அப்படி சிரமம் இல்லாமல் கிடைத்தது. வந்து வாங்கி கொண்டு சென்று அவனுக்கு எல்லா உதவியும் செய்தார் அந்த ஆசிரியர் என்றால் இதுவரை நாம் பார்த்த ஆசிரியர் மாணாக்கர்களிலே இந்த விஸ்வாமித்திரர் என்பவர் ஒரு தனி பெரும் இடத்திலே தான் இருக்கின்றார். ஓகே, பரம்பொருளுக்கு ஆசிரியர் என்றாலே ஒரு தனி இடம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய ஆசிரியருடைய குருவினுடைய கடமைகளை செய்த விதம் மிகவும் சிறப்புடையது என்று சொல்லி இந்த மாணாக்கர் ஆசிரியர் சரித்திர திரளிலே ஒன்றை சொல்லாமல் முடிக்க முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் இது மாதிரி ஆகிவிடாது என்று சொன்னேன் அல்லவா, இருக்காது. சில பேருக்கு ஆசிரியர் கிடைப்பது மிக கடினமாக இருக்கும். பலவிதமான முயற்சிகள் செய்தால்தான் ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கும். ஒரு நல்ல ஆசிரியரையும் சொல்லவற்றையும் புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு அறிவுடனும் திறமையுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் உலக நியதியாக இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த தொடரை நான் பூர்த்தி செய்ய விளைகின்றேன். அது என்னவென்றால், பாரதியார் என்று இருக்கிறார் அல்லவா, அவருக்கு ஒரு குரு இருக்கின்றார், குள்ளச்சாமி என்று பெயர். பாண்டிச்சேரியிலே ஆங்கிலேயர் சுதந்திர போராட்டத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து இருப்பதற்காக பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் இருந்த புதுவையிலே இருந்து சில காலம் வசிக்கின்றார். அந்த சமயத்திலே தான் தன்னுடைய குரு குள்ளச்சாமியை அவர் பார்க்கின்றார். குள்ளச்சாமியை பார்க்கின்றாரே ஒழிய குள்ளச்சாமியுடன் சந்திப்பதற்கு அவர் ஒத்து வரவில்லை. அவர் பாரதியை பார்த்தாலே எங்கேயோ ஓடி விடுகின்றார்.
கண்ணில் பட்டாலும் கைகளில் படாமல் இருக்கின்றார் அந்த 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 குரு. ஒரு சமயம் பாரதியார் ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருக்க அந்த சமயத்திலே திண்ணையிலே அருகில் வந்தார் குள்ளச்சாமி. எல்லாத்தையும் போற்றுவிட்டு அப்படியே சென்று அந்த குள்ளச்சாமியினுடைய கையை பிடித்து, குள்ளச்சாமியினுடைய நீ கிட்டக்கே போக முடியாதுன்னா அழுக்கு அழுக்கு உடம்பு, கசக்கி துவைக்காத ஆடை, முகமெல்லாம் தாடி, கண்டதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அவர் வெளியிலே பார்த்தால் அவர் சித்தரல்லே பைத்தியம் என்று சொல்கின்ற மாதிரி ஒரு உருவ நிலை அந்த குருவுக்கு. அந்த குள்ளச்சாமியை இவர் எவ்விதமான அருவருப்பும் இல்லாமல் மிகுந்த ஆசையுடனும் பற்றுடனும் கையை பிடித்துக் கொள்கின்றார். அப்போது அந்த பாரதியாருடைய அந்த வரியை பாருங்க. அப்போது நான் குள்ளச்சாமி கையை அன்புடனே பற்றி, நல்ல நல்ல ஒரு லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்புடனே பற்றி இது பேசலுற்றேன். நான் கீழே வருகின்ற அந்த அந்த இந்த வரிகளை நான் அவரிடம் பேசினேன். அப்பனே, தேசிகனே, உன்னை ஞானி என்பர். சில பேர் உன்னை பெரிய ஞானிங்கிறாங்க இந்த ஊர்ல, பாண்டிச்சேரியில. அவனையிலே சிலர் நின்னை பித்தன் என்பார். அதே மாதிரி உன்னுடைய உருவத்தையும் உடலையும் நீ நடந்து கொண்டிருந்த முறையையும் பார்த்துவிட்டு குப்பையே கிளறி கொண்டிருக்கின்றாயே, அதை பார்த்துவிட்டு உன்னை சிலர் பித்தன் என்பார். செப்பரும் நல் அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உன்னை புகழ்வார் சிலர். அஷ்டாங்க யோகத்திலே நீ சிறந்தவன் என்று வேறு சிலர் சொல்கின்றார்கள். முன்னே ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய். உத்தமனே, எனக்கு நினை உணர்த்துவாயே. நீ யார் என்று எனக்கு சொல்வாயாக உத்தமனே என்று பாரதியார் அந்த குள்ளச்சாமியை பார்த்து கேட்கின்றார். யாவன் நீ? யார் நீ? நினக்குள்ள திறமை என்னே? யாது உணர்வாய்? கந்தை சுற்றி திரிவதென்னே? நல்ல ஒரு சட்டை போட்டுக்காம இப்படி ஒரு ஒரு பக்கிரி மாதிரி ஒரு கந்தையை சுற்றி கொண்டு நீ சுற்றுகின்றாயே, ஏன்? கந்தை சுற்றி திரிவதென்னே? தேவனை போல விழிப்பதென்னே? சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டு. ஒரு எப்பயுமே குழந்தைங்க கூட விளையாடுவார், இல்லைன்னா திருநாய் கூட தான் விளையாடுவார் இந்த குள்ளச்சாமி. சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டென்னே? பாவனையில் பித்தரை போல் அலைவதென்னே? சித்தருங்கிறாங்க சில பேரு, பித்தன் என்று அலைகின்றாயே நீ. பரமசிவன் போல் உருவம் படைத்தது என்னை. பரமசிவன்னா உடம்பு பூரா இந்த திருநீரை பூசிக்கொண்டு நிற்கிறார் அல்லவா, சாம்பலை பூசிக்கொண்டு கையிலே திருவோட்டை வைத்துக் கொண்டு அந்த மாதிரி இருக்கின்றாயே. பரமசிவன் போல் உருவம் படைத்தது என்னே? ஆவலுற்று கேட்கின்றேன். ரொம்ப தெரிந்து கொண்ட ஆசையாக இருக்கிறது, நான் கேட்கின்றேன். அறிந்ததெல்லாம் ஆரியனே எனக்கு உணர்த்த வேண்டும் என்றேன். இதெல்லாம் தயவு செய்து எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த தெருவிலே நாய்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த குள்ளச்சாமியை பார்த்து கேட்டார் பாரதியார். சரி, கம்பர் விஸ்வாமித்திரர் தானாக வந்து கை கொடுக்காத அந்த ராமனை பிடித்து இழுத்து கொண்டு செல்கின்றார். இங்க அப்படி இல்லை. பற்றிய கையை, மாணவன் பற்றிய கையை விலக்கி விட்டு ஓட முயற்சி செய்கின்றார் குள்ளசாமி. பற்றிய கை திருகி அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான். அப்படியே பாரதியாருடைய கையை திருகி அதுல இருந்து விலகி ஓட பார்த்தான் குள்ளச்சாமி. பற்றிய கை திருந்தி அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான். நான் விடவே இல்லை. பாரதியார் சொல்ற, நான் விடவே இல்லை, என்ன தப்பிச்சு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் விடாம ஓடிக்கொண்டிருந்தேன், விடவே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்து பின் முறுவல் பூத்தான். நான் பின்னாலே வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சான் அந்த குள்ளச்சாமி. தூய திரு கமல பாத துணையை பார்த்தேன். அவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்த பொழுது நான் என்ன பண்ணேன் என்றால், இவர் சொன்னார்ல, அந்த அந்த இழிந்த அந்த பன்றியையும் தேலையும் எருமையையும் கழுதையையும் நான் அத பாதத்தை பார்த்து வணங்கினேன்ல, அதே மாதிரி இந்த தூய திரு கமலப்பாத துணையை பார்த்தேன். எனக்கு துணையாக வர இருக்கின்ற இந்த குள்ளச்சாமியனுடைய பாதத்தை பார்த்தேன். குற்றமற்ற தேசிகனும் திமிரி கொண்டு குதித்து ஓடி வீட்டு கொள்ளை சேர்ந்தான். அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு கொள்ளைப்புறம் இருக்கு. அவன் குதித்து ஓடி கையை விட்டு இழுத்து விட்டு கையை விட்டு விலக்கி விட்டு ஓடி விட்டான். மற்ற அவன் பின்னே ஓடி, நானும் விடல, அவன் பின்னாலேயே ஓடி ஒரு மாணவன் ஒரு குருவை பிடிப்பதற்கு எப்படிலாம் ஓடுறான் பாருங்க. மற்ற அவன் பின்னே யான் ஓடி விரைந்து சென்று வானவனை கொள்ளையிலே மறித்து கொண்டேன். அது என்னன்னா, அந்த கொள்ளையிலே 2 கதவு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கதவின் மூலம் இவன் கதவை திறந்து உள்ளே ஓடினால் பாரதியார் பின்பக்கமாக வந்து அந்த கொள்ளை கதவை திறந்து கொண்டு வாயில் நின்று இவனை பிடித்து விட்டார். வானவனை கொள்ளையினிலே மறித்து கொண்டேன். வழி மறிச்சு நின்றுட்டார் பாரதியார், வெளில போக விடாம. பக்கத்து வீடு இடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்தது. அங்கே பரமயோகி
ஒக்கத்தன் அருள்வழியால் என்னை நோக்கி அந்த அந்த பாழடைஞ்ச வீட்டில் அவன் உள்ளே போக, நானும் அவன் பின்னாலே போக, அவன் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி அவன் என்ன செய்தார்? எனக்கு ஞான உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணினார் பாருங்க? ஒரு குட்டி சுவர் காட்டி ஒரு குட்டி சுவர் காட்டின என்ன? உடைஞ்சு இருக்கின்ற ஒரு காம்பவுண்ட் சுவரை பார்த்தாட்டு அந்த மதில் சுவரை காட்டி, ஒரு குட்டி சுவர் காட்டி, பரிதி காட்டி, பரிதினா சூரியன், சூரியனை காட்டி, முன்ன நல்ல கவனிங்க இந்த சீக்வன்ஸ். உடைந்து போன ஒரு ஒரு மதில் சுவரை காட்டினார். இரண்டாவது அந்த சூரியனை காட்டினார், பரிதி காட்டி, அக்கணமே கிணற்றுள்ளே தன் பிம்பம் காட்டி. அப்ப வேகம் பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. கிணற்றிலே நீர் அசையாமல் உள்ளே இருக்கின்றது. அந்த நீரிலே அந்த மேலே தெரிகின்ற அந்த சூரியனுடைய பிம்பம் தெரிகின்றது. அந்த பிம்பத்தை காட்டி குட்டி சுவரை காட்டினார், சூரியனை காட்டினார், கிணற்றுக்குள்ளாரே இருக்கின்ற அந்த சூரியனுடைய பிம்பத்தை காட்டி அறிவுகளோ என கேட்டான். தெரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு கேட்டான். அறிந்தேன் என்றேன். அறிந்தேன்னா எனக்கு புரிந்தது என்றான். மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான். அவ்வளவுதான். அந்த அந்த குரு சீடனுடைய உறவு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டது. கற்றும் கொடுத்தாய் விட்டது, முடிந்து விட்டது. மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான். யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன். என்னத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா, ஒரு வேதாந்தம் என்ற ஒரு பெரிய ஒரு வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற தத்துவம், அதெல்லாம் கண்களிலே படுகின்ற அளவுக்கு மரம், கிளை, இலை, பூக்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த வேதாந்தத்தினுடைய மரத்திலே பூமிக்கு அடியிலே இருக்கின்ற வேரையும் நான் புரிந்து கொண்டேன். யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன். அப்படின்னா இந்த மூணை பார்த்துட்டு, குரு காட்டின இந்த மூணையும் பார்த்து விட்டு வேதாந்தத்தினுடைய வேரை தெரிந்து கொண்டேன் என்று பாரதியார் சொன்னாரே, அவருடைய வார்த்தைகளிலே அந்த மூன்றினுடைய பொருள் என்னன்னு சொல்றாரு. தேசிகன் கை காட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன். அவன் உணர்த்திய செய்தி நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்த தமிழிலே உங்களுக்கு சொல்கின்றேன். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். முதல் பாயிண்ட், அந்த குட்டி சுவரை காட்டின அளவு அது விழுந்து உடைந்து கொண்டிருக்கின்றது. மண்ணிலிருந்து செய்யப்பட்ட அந்த சுவர் எப்படி திரும்பவும் மண்ணோடு ஆகி விடுகின்றதோ அந்த மாதிரி உன்னுடைய இந்த மண்ணிலிருந்து செய்யப்பட்ட உன் உடம்பானது திரும்பவும் மண்ணாக போகுவதற்கு முன்னாலே கும்பகம் என்ற மூச்சை அடக்கி அரிய பெரிய செயல்களை செய்து இறைவனை நீ உணர்ந்து கொள். வாசியை நீ கும்பகத்தால் வழியை கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். தேசுடைய பரிதி உரு கிணற்றுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய். அந்த சூரியனை காட்டி அந்த சூரியன் கிணற்றிலே இருக்கின்ற பிம்பத்தை காட்டியது மாதிரி அந்த பரம்பொருளை நீ எங்கே பார்க்க வேண்டும் என்றால், சமயங்கள் சொல்கின்ற கோயில்களிலே அல்ல, நீ உன்னுடைய மனத்துள்ளே காண வேண்டும். மனத்துள்ளே எங்கே காண்பது என்றால், எப்படி காண்பது என்றால், அசைவு இல்லாமல் அந்த நீர் இருப்பதனாலே, கிணற்றுக்குள்ளே காற்றடிக்காமல் நீர் இருப்பதனாலே பரம்பொருளாகிய சூரியனுடைய பிம்பம் அதிலே தெரிகின்ற மாதிரி நீனும் உன்னுடைய மனத்திலே ஆசை, பொறாமை, ஈகோ, நான், எனது என்ற எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு சஞ்சலம் ஏதும் இல்லாமல் ஐம்புலன்களை அடக்கி நீ இருந்தால் அந்த மனத்திற்குள்ளேயே எல்லா சமயங்களும் கூறுகின்ற இறைவன் வந்து அமருவான். பேசுவதில் தேசுடைய பரிதி உரு கிணற்றுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய். பேசுவதில் பயனில்லை. இப்ப நான் மாத்திரம்தான் இங்க பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு சொல்றாரு பாரதியார், நீ இப்படி பேசிக் கொள்வதிலே பயனில்லை. அங்கே நீங்கள் எல்லாம் அமைதியாக அறிந்து அமர்ந்து இருக்கின்றீர்களோ அதுதான் சிறப்புடையதுங்கிறார். உங்களைதான் புகழார். பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். பாரதியாருக்கு அதுதான் ஞானம் என்று அந்த அவருடைய ஆசிரியர் சொன்னார். Possibly this is also one of the finest lessons of a great teacher, Kulasami, to one of the greatest student, பாரதியார் என்று சொல்லி இத்தனை நாள் என்னுடன் சேர்ந்து இருந்து பல பெரும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சிந்தித்ததற்கு எனக்கு உதவி செய்து இருந்து எனக்கு உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம்.
பாரதியார் குள்ளச்சாமி ரொம்ப அருமை சார் அது. அதனுடைய பொருள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வேண்டியிருக்க யாராவது. ஆமா ஆமா, புதுச்சேரியில் தான் நடந்தது அது. சூரியனை பார்த்து கணத்தை பார்த்தேன் அவருடைய வேதத்தினுடைய ஆணி வேரை நான் தெரிந்து கொண்டேன் இருப்பாருங்க. ஹலோ, குள்ளச்சாமியை பாரதியார் கண்டு கொண்டது ஒரு பெரிய இதுதானே, அது அவரே போய் தானே பார்த்திருக்காரு. ஆமா 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 ஆமா, தெருக்கெல்லாம் ஓடி ஓடி போய் சுத்தி இருக்காரு. ஆனா குள்ளச்சாமி கைக்கு கிடைக்கல. ஒரு நாள் தான் பிடிச்சிட்டாரு கைய. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான் அந்த குள்ளச்சாமி பாரதியாருடைய டைலாக்ஸ். செல்வம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அருமையா இருந்தது. நிறைவு பகுதியும் அருமை. இந்த மாணவர் ஆசிரியர் எல்லாமே மென்டரிங் தான், மென்டர்ஷிப் அந்த மாதிரி தான். ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியே கூடவே இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசி 2 ஆசிரியரும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் பாருங்க. கூடயே இருந்து விஸ்வாமித்திரர் அயோத்தியிலிருந்து காடு பூரா வரைக்கும் வந்திருக்காரு. குள்ளச்சாமி ஒரே ஒரு கிணத்தங்கரையில இருந்து காட்டி கொடுத்து போயிட்டாரு. ஒரு ஆசிரியரும் ஒரு முறை, ஒரு முறை. ஆசிரியர்கள்லாம் அந்த அளவு இருந்தாதான் மாணவர்கள் அதுக்கு ஏத்த மாதிரி வருவாங்க. ஆமா ஆமா, ஆசிரியர்கள் நல்ல அவங்க மென்டரா இருக்கிறது, ரோல் மாடலா இருக்காங்க. அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி. சிவகுமார், மாணிக்கசாமி, சாய்ராமன் எல்லாம் இருக்காங்க. ஐயா மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லிருந்த மாதிரி திருவாரூர்ல இருந்து பேக் டு சென்னை டிராவல்ல இருக்கேன். கிளியரா கேட்கறதா தெரியல. ஆனா அற்புதமான முடிவுரை தான். நான் முன்னால பேசின விஷயம் தான் அது இல்லையா? குட்டி சுவர் காட்டி வான் காட்டி இல்லையா, இடத்துக்குள் சூரியன் காட்டி, அந்த கொள்கையை பூரா ஒரே புரிஞ்சதான்னு கேட்டாங்க. பாரதியார் புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். எவ்வளவு ஒரு அற்புதமான வாக்கியம், எவ்வளவு ஒரு அற்புதமான சிகிச்சை, பிரம்மாண்டம். நிறைய போது நிறைய சிந்திக்கலாம். ஐயா டிராவல்ல இருக்கேன், இங்கே கட்டலாம். நன்றி நன்றி. கன்க்ளூஷன், அடுத்து என்ன தலைப்பு, என்ன தொடர்பு இன்னும் தெரியவில்லை. நேயருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு புது தலைப்பு உண்டாக்கணும், பேசணும். கேட்கல இன்னும் அடுத்த தலைப்பு ஒன்னும் முடிவாகல. நேயர்கள்ட்டே நான் கேட்கலான்னு இருக்கேன். ஐயா எனக்கு ஒண்ணுமே கேட்காம போச்சு. குரூப்ல போடுறேன். அடுத்த தலைப்பு என்னன்னு கேட்கிறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்களோ பெரும்பான்மை கருத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்னு we will decide. ரைட்யா நன்றி. நீங்களும் என்ன பேச விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, சேர்த்து நம்ம மகாபாரதம் சொல்லி இருக்கிறாங்க. சரி செய்யுங்க. மகாபாரதத்துல பிளான் பண்ணிக்கிறேன் நானு. சரி சரி, நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிறப்பு செல்வநாயகம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நிறைய விழாவுக்கு பேசுறதுனால வரல. ஆர்கேவா? சரி சரி. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள். கம்பனுடைய வாக்குதான் அது. கம்பனுடைய வாக்கு. அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் நல்ல ஒரு வாக்கு மாதிரி கொடுத்துருக்கீங்க. குரு பத்தி சொல்லியிருக்கீங்க. குருங்கிறது உங்களுக்கு இயற்கையா வாழ்த்துடுது. உங்க குரு உங்களுக்கு வேற யாரும் இல்லை, உங்க அப்பாவே தான் குரு. கம்பராமாயணத்தை முதல்ல எடுத்து கொடுத்தவரே அவர் தான் நினைக்கிறேன். அவருடைய நினைவாக எல்லாருக்கும் கம்பராமாயணத்தையும் கொடுத்து எல்லாரையும் உயர்த்தி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுல இன்னொன்று என்னன்னா, கம்பராமாயணம் மகாபாரதம் மீதி எல்லாத்தையும் விட எதனால சிறந்ததுன்னாக்க, இது ஆக்கப்பூர்வமான சகோதரத்துவம்.
சகோதரத்துவத்துல இது ஆக்கப்பூர்வமானது. ஆமா ஆமா, அதுல வந்து அடிச்சுக்கிறாங்க. அதுல அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய உயர்வான காவியம் கம்பராமாயணம். அதனாலதான் ஒவ்வொரு ஊரா கம்பன் கழகம் வச்சு எல்லாத்தையும் கம்பனை வளர்த்திருக்காங்க. அவருடைய சொல்லாற்றல், சுவையாற்றலாம் சிறந்தது. அதே மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி நீங்க ஏதோ மனசு இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி இந்த மார்க்கத்தை உண்டாக்கிட்டீங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னும் போது இன்னொன்று நீங்க இன்னைக்கு சொன்ன கதை ரொம்ப கதை இல்லாது அந்த நிகழ்வு நல்ல மனதில் போயிடுச்சு. இப்போ வந்து சீதைய நம்ம ராமனை பார்க்க மனதால் விழுந்தாள். அதுக்கு மார்க்கம் என்னன்னு பார்த்தா, மார்க்கம் என்னன்னா உடனே கைய விளையாட்டி ஒரு கவர்ந்த திருப்பி ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் அது. கைவலை திருத்துவு கடைக்கண்ணில் உணர்ந்தாள். அருமையான ஓமி அது. அதே மாதிரி குருவும் சிவமும் வேறல்லர் என்பது போல குருவும் சிவமும் ஒன்றாக விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு. அவருக்கு ராமனுக்கு வழிகாட்டி இருக்காரு. வந்து ஒரு சிறப்பான குரு உபதேசம், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டுங்கிற மாதிரி அவருடைய இது தெளிவு கிடைச்சி நல்லா இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி ஒண்ணு இருக்கிற மாதிரி நீங்க சொன்னது அந்த கைகையை ஏன் கும்பிட்டாங்கிறதுக்கான ஒரு பிளாஷ்பேக். முதலிலே கும்பிட்டது, முதல்ல கும்பிட்டாங்க. அது ஒரு பிளாஷ்பேக். அது முதல்ல கும்பிட்டு அது வந்து முடிஞ்ச பிறகு முதல்ல காட்டணும். அது வந்து படத்துல எடுத்தாக்க அவங்க காட்டுக்கு அனுப்பும்போது அது வந்து பிளாஷ்பேக் காட்டுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கதை சொல்ற டெக்னிக். அது டெக்னிக் அது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. சிறப்பாக நான் மீதி நண்பர்கள்லாம் பேச விளைவாங்க. ஸோ வெளிவிட்டு நான் அமைகிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய குள்ள சாமியா இருந்தாலும் நல்ல சாமியா எல்லாத்தையும் நடத்துங்க. சிவசிவா நன்றி, வாழ்த்துக்கள். மாணிக்க வாசகருடைய அன்னைக்கு குரு பூஜை சிறப்பான நாள். ஆமா, திருவாசகம் உருவாசத்துக்கு குருவாருங்கிற மாதிரி அவருக்கு சிவனே குருவா வந்தார். சிவனுடைய ஐக்கியமாயிட்ட ஒரு மகான். ஸோ அவர் நாளில் இதை வந்து நல்லா முடிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக. அடுத்த சொற்பொழிவு நல்லா நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இத்துடன் நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து அடுத்து எந்த தலைப்புகளில் சிந்தனை சொல்லலாம் என்பதற்கு நமது குழுவிலே உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி சார்.